வெல்கம் டு தமிழ் மிக்சர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பூசணிக்காய் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: திராட்சை, முந்திரி பருப்பு, ஏலக்காய், ஜீனி, பூசணிக்காய், தேவையான அளவு நெய். கடையில் போய் இது மாதிரி முத்துணு இல்லாமல் பூசணிக்காய் வாங்கிக்கோங்க. அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மேலே உள்ள காம்பை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதை ஸ்லைஸாக கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், உள்ளே உள்ள அந்த விதை பகுதியை நீக்கிடணும் ஃபுல்லாக. அதாவது சின்ன சின்ன விதைகளும் அதில் இருக்கும், அதையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நம்ம அந்த செத்தைக்குள்ளே அந்த விதையும் சேர்ந்து வந்துடும். அதை பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா ஸ்லைஸ்லையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ அதோட தோல் பகுதி எப்படி நீக்கிறது நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியாகவே கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட தோல் நீக்கிறது இருந்தாலும் அதை வச்சும் கட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களால் முழுசாக கட் பண்ண கூட பீஸாக கட் பண்ணி கூட நம்ம தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அடுத்தது ஒரு பெரிய துண்டுங்களாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ தண்ணி போட்டு கழுவிக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, உடனே லைட்டாக வாஷ் பண்ணிட்டு எடுத்துடணும். இல்லை, பெரிய பெரிய துண்டுங்கள்லாம் போட்டு உடனே அதில் வாஷ் பண்ணிட்டு எடுத்துருங்க. ஏன்னா நம்ம சத்துக்கள் போன வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. தண்ணியில் போடக்குள்ள நிறையா சத்து போயிருக்கும், அதனால் அதை உடனே வாஷ் பண்ணிட்டு எடுத்துருங்க. இப்போ அதை வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் அடிக்கிடுங்க. அது ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாகவே இருக்கணும். ஏன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் செத்துறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி சைஸில் மேக்ஸிமம் கட் பண்ண பாருங்கள். அப்புறம் செதுக்கிறது எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் உள்ளதை தான் நீங்கள் பார்த்து செதுக்கணும். ஏன்னா ஸ்மால் சைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் ரொம்ப பொடி மாசமாக ஆகிடும். அதனால் மீடியம் சைஸ்லேருந்து செதுக்கிடுங்க. இப்போ அந்த ஒவ்வொரு பீஸ் எடுத்து நான் எப்படி செதுக்கிறதுன்னு சொல்கிறேன். கையை வச்சு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செத்தும் போது கையும் சேர்த்து வெட்டிக்கிறது வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கேரட் சீத்துனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் சேர்த்துருக்கணும். இதையும் அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம செத்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக தண்ணி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தண்ணி நீங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை கீழே வச்சிடாதீங்க. ஏன்னா அதுதான் உண்மையான சத்தே. பூசணிக்கானாலே நம்ம அது நீர் சத்து உள்ள காய்கறி தான் அது. ஸோ அதனால் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பூசணிக்காய் ஃபுல்லாக செத்தியாச்சு. இப்போ இதில் தண்ணி நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுங்க. வேக வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் அந்த பூசணிக்காய் எடுத்து இப்போ கொட்டிட்டேன். தண்ணியோடு தான் ஊற்றுறேன். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை, இதே தண்ணியில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போ இதை வேக வைக்கும் போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப கொதிக்க வச்சா கூட அந்த தண்ணி சீக்கிரமாக ட்ரை ஆகி அப்புறம் அடி பிடிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். பாத்திரம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் தடிமனாக உள்ள பாத்திரத்தை எடுத்துங்க. அப்புறம் கலர் உங்களுக்கு என்ன கலர் ஃபேவரோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு சூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்க. நான் கலர்ஃபுல்லாக இருக்கணுக்காக கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிங்க. அது கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த திப்பாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஃபுல்லாக. ஸோ அதனால் அந்த கலர் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த கலர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். ஏன்னா பூசணிக்காய் உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கிறதுனால அந்த கலர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனால் தான் உங்களுக்கு கிளியரன்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அந்த கலர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போயே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அது ஹல்வா ரெடியான மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் இதை மூடி போட்டு வேக வச்சிடுறேன். இது வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம அடுத்தது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஏலக்காவை எடுத்துங்க. ஏலக்காய் நம்ம முழுசாக போட்டால் நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் ஏலக்காய் பவுடர் ஆக்கிடுங்க. நான் இப்போ அந்த ஏலக்காவை பவுடர் ஆக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட பவுடர் ஆகிக்கலாம். அந்த தோலை கூட எடுத்துகிட்டு நீங்கள் வெறும் அந்த விதைகள் மட்டும் எடுத்து நசுக்கி கூட போடலாம். நான் தோலோடு சேர்ந்து பவுடர் ஆக்கியிருக்கேன். அதில்
இப்போ அது கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூடி மூடுறதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி அதிகமாக விடும். ஸோ அதனால் நான் அந்த மூடி எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் நேரம் மட்டும் அது கொதிக்கிறதுக்காக, சீக்கிரமாக கொதிக்கிறதுக்காக நான் அதை மூடி போட்டுருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. ஆனால் அது கொஞ்சம் ட்ரை ஆகுதுக்கு ரொம்ப லேட்டாகும். இப்போ இந்த ஏலக்காய் பொடியை நான் வந்து அதில் கொஞ்சமாக போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் ஃப்ளேவருக்காக. நம்ம கடைசியாக கூட போட்டுக்கலாம், பட் நான் கொஞ்சம் முன்னாடியே போடுறதுனால அந்த ஸ்மெல் சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் இதிலே போட்டால் அந்த ஹல்வாலே அது மிக்ஸ் ஆகிடும் அது. ஸோ அப்போ அவங்க சாப்பிடும் போது அந்த ஸ்மெல் தெரியாது. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ அவ்வளோ போட்டுங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். கொஞ்சம் அது வந்து நல்லா தண்ணி வந்து சுடினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அப்புறம் அடி பிடிச்சிரும். நீங்கள் அதை பார்க்காம விட்டுட்டிங்கன்னா மேலே வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும், ஆனால் அடியில் ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும் அது. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி வந்து ட்ரை ஆகிற மாதிரி பார்த்துங்க, இல்லைனா அல்வா வந்து ஒரு மாதிரி சதன்னு இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து இதில் சர்க்கரை போட போகிறோம். ஓரளவுக்கு தண்ணி வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான குவான்டிட்டிக்கு ஒரு 3 கரண்டி நான் போடுறேன். அதாவது நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க, ஏன்னா ஒன்றா போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கரையாது. சர்க்கரை சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும். இந்த சர்க்கரையை வந்து வெந்ததுக்கப்புறம் தான் போடணும், முன்னாடியே போட்டுறாதீங்க, வேகாது. லைட்டாக உப்பு சேர்த்துங்க, சுவையை கூட்டுறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு, ரொம்ப வேண்டாம். இப்போ அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சர்க்கரை வந்து ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். அந்த சர்க்கரை வந்து இன்னும் டைட் ஆகணும் ஃபுல்லாக. ஸோ நான் அல்வா குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக பிடிக்கும். அதனால் உங்கள் வீட்டில் எப்படி எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் நெய் எடுத்துங்க. நெய் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். சில பேருக்கு நெய் அதிகமாக பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ அளவு நீங்கள் பயன்படுத்திங்க. கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா உங்கள் நெய்யோட அளவை குறைச்சிக்கலாம். இப்போ நெய் சூடாகுது. இப்போ அடுத்தது நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கிறோம். இப்போ அதில் முந்திரி பருப்பு நம்மளுக்கு தேவையான அளவு முழுசாகவும் போட்டுக்கலாம், நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம். நான் வந்து முழுசாக போடுறேன். அதை நல்லா வந்து ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நான் கொஞ்சம் நல்லா வதக்கிங்க. திராட்சை முன்னாடியே போட்டுறாதீங்க, ஏன்னா திராட்சை முன்னாடி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போடும்போது திராட்சை ரொம்ப கருப்பாயிடும். ஸோ அதனால் திராட்சை வந்து கடைசியாக தான் போடணும். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போ திராட்சை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. திராட்சை ஆட் பண்ண கூட நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா அது சூட்லேயே வந்து அதோட ஹீட்லேயே வந்து அது சரியாயிடும் அது ஃபுல்லாகவே. இப்போ திராட்சை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி வரும். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரே இடத்துல வந்து கருப்பாகாமல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அடுத்தது நம்ம அந்த ஹல்வா செஞ்ச ஹல்வாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம தனியாக நெய் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்ததை அதில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஹல்வா ரெடி. இப்போ பவுலுக்கு சர்வ் பண்ண ரெடி பண்ணிடலாம்.
பூசணிக்காய் அல்வா ரெடி. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்களும் பூசணிக்காய் அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த பூசணிக்காய் அல்வா பற்றி சில விஷயம் சொல்லணும் நான். பூசணிக்காய் அல்வா வந்து நம்ம நீர் சத்து உள்ள காய்கறி தான் அது. நீங்கள் செய்யும் போதே பார்த்துருப்பீங்க, அதில் வந்து தண்ணி நிறையா வந்து விட்ருக்கும். இதே இப்போ இருக்க நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் நம்ம வந்து நீர் சத்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறது இல்லை. அதனால் இந்த மாதிரி காய்கறிகளை வந்து அவங்க வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் நம்ம வந்து காப்பாற்றலாம். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்கள நிறைய பேருக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் நீர் சத்து உள்ள காய்கறி அதிகமாக சேர்த்துக்கணும். இதே நம்ம பூசணிக்காய் வந்து நம்ம குழம்புல போட்டோ இல்லை அந்த மாதிரி ஃப்ரையாவோ பண்ணி தந்தால் பசங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட்றதில்ல. இதே உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி அல்வாவா டிஷ்ஷஸ், கண்டிப்பாக ஸ்வீட்ஸ் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அது முக்கியமாக குழந்தைங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செஞ்சு பூசணிக்காய் அல்வா செஞ்சு நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இதால் நான் உங்களுக்கு நீர் சத்தும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.